சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திறமைகள் இருக்கும், ரைட்? ஸோ நான் இப்படி ஆகணும். நிறையா விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சில பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும், ஒரு சில லைஃப் ஸ்கில்ஸ்லாம் ஐடியாஸ் இருக்கும், ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சம்மந்தமில்லாத நம்ம ஃபீல்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆசைகளும் கனவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பங்களும் நிறைய நம்ம வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த உலகத்தில் மிக செல்வம் நிறைந்த இடம் எதுன்னு பார்த்தா அந்த சுடுகாடு தான் சொல்கிறாங்க. பரியல் கிரவுண்ட். என்னன்னா, அங்க தான் பல கனவுகளும், ஆசைகளும் நிறைவேற்றப்படாம அப்படியே புதைச்சு கிடக்கு. நெறைய ஒரு ஆவரேஜான பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில வந்து கனவுகள் வந்து கனவாவே போறதுக்கு காரணம் என்ன? அந்த கனவுகள வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றக்குரிய அந்த பிளான், ஆக்ஷன் பிளான் வந்து இல்லாம போயிருது. ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருப்போம். ஏதோ ஒரு தொழில் பண்ணுவோம். ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆனா, நமக்கு ஒரு சில விருப்பங்கள் இருக்கு இல்லையா? நம்ம லைஃப்ல இந்த மாரிலாம் சின்ன வயசுலேருந்து பண்ண முடியாது. அதெல்லாம் எப்படியாவது பண்ணிடணும். ஒரு சில பேரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பேச்சு திறமை இருப்பாங்க. சில பேரு டிராயிங்ஸ் இருக்கும். மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. சம்திங் வி ஹேவ் டு டூ. நம்முடைய ஆசைகள வந்து நிறைவேத்தும்போது, கண்டிப்பா நம்ம வாழ்ந்ததுக்குரிய அந்த அந்த ஃபுல்ஃபில்மென்ட் வந்து இது ஃபீல் ஆச்சு. ஆல் தி பெஸ்ட்.